ஓடிடு பேய் பேய். அட இது நான் தானா? வீட்டுல உள்ள தேவையில்லாத பொருளை எல்லாம் போடுங்கோ போடுங்கோ. இவர் மட்டும் வீட்டு பக்கம் வந்தாருன்னா முதல்ல அந்த அணியை தூக்கி போடணும்ப்பா. அவன் எதுக்கும் தேவையில்லாத ஒருத்தனா தான் இருக்கான். சார் வண்டியை தள்ளிட்டு போற சார், நில்லுங்க. தாகியா கடுத்த இன்ஜெக்ஷன் போடுறவே ஓடிட்டு நிற்காது. ஆஹா எவ்வளோ அழகான வாட்சா. இதுல ரெட் கலர் கிரீன் கலர் பட்டன் கூட இருக்கே. சிறுசு, இது என்னோட ஷூ. ஷூல என்ன உன் பேரா எழுதி இருக்கு? யார் கைக்கு கிடைக்குதோ அவங்க போட்டுக்க வேண்டியதுதான். ஷூ எப்படி திரும்பி வந்துச்சு? ஒருவேளை காத்து வேகமா அடிச்சதோ? ஏண்டா ஷூல அடிச்ச? சிறுசு, காத்துல இருந்து சத்தமும் வருது, அதுவும் ஜோர்தார் வாய்ஸ்ல வருது. ஜோர்தாரே தான். ஏன் கண்ணு தெரியலையா? ஜோர்தாரே சத்தியம் பண்ணி கண்ணுக்கு தெரியலையா? டவுட் ஆகுதுல. இப்ப நான் தெரியறேனாப்பா? பாத்துட்டேன் ஜோர்தாரா பாத்துட்டேன், டவுட்டே இல்ல. ஆனா எங்க கணக்கு ஒண்ணும் தெரியலையே. அதோ பாரியா, கண்ணாடியில தெரியறான் பாரு. கண்ணாடிக்குள்ள இவ எப்படி போனா? நானும் போறேன். எப்படிப்பா நீ திடீர்னு வந்த? உன்னை எங்களால பார்க்கவே முடியலையே. நீ கண்ணாடியிலயும் தெரியற, இங்கேயும் தெரியலையே. அடேங்கப்பா, வாட்ச் சூப்பரா இருக்குதே ஐயா. எங்க கிடைச்சது? எங்க கிடைச்சது? பழைய பொருள் வாங்குறவரோட வண்டியில இருந்து ஒரு பை விழுந்தது, அதுல இருந்தது. வாவ், இதுல பட்டன் கூட இருக்கு. அடே பனிய காணோம். நான் உண்மையிலேயே உங்க யார் கணக்கும் தெரியலையா என்ன? இல்ல, சத்தியமா இல்ல. அதுல டவுட்டா? இது என்ன புது பவரா இருக்கு? பனி, இப்பதான் தெரியற. அப்படின்னா இது ஒரு மேஜிக்கல் வாட்ச். யார் இத கையில கட்டிக்கிறாங்களோ அவங்க இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். சரி, வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம். நான் ஒரு வாரமா ஐஸ்கிரீமே சாப்பிடல. ஒரு வாரத்தோட ஐஸ்கிரீமை இன்னைக்கு நான் சேர்த்து வச்சு சாப்பிட போறேன். ஒரு மாசமா நீ என்கிட்ட அடி வாங்காம இருக்க. சேர்த்து இன்னைக்கே நீ எல்லாத்தையும் வாங்கிக்கிறியா? அடடா, அங்க பாருங்கப்பா, எதுல நம்ம இன்ஸ்பெக்டர் பாண்டா நிக்கிறாரு. வாங்க போய் பேசுவோம். அடடா, பொதுவா நீங்க தானே எல்லாருக்கும் டென்ஷன் கொடுப்பீங்க. இன்னைக்கு நீங்களே டென்ஷனா இருக்கீங்க. அது மட்டும் என் கையில கிடைச்சதுன்னா அப்புறம் பாரு, சட்டம் தன் வேலையை காட்டும். போலீஸ் அடிக்க வரியா? போலீஸ் அடிச்சுட்டா. என்னங்க பிடிங்க சார், உங்களுக்கு தொல்லை கொடுத்த ஏன் நான் அசால்ட்டா பிடிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா நானே பிடிச்சிருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நீ அவர் மண்டையை உடைச்சிருப்ப. நான் சொன்னது இத பத்தி இல்ல. இந்த ஊருக்குள்ள ஒருத்த வந்து கள்ள நோட்ட பரப்பிக்கிட்டு இருக்கிற அவனை பத்தி சொன்னேன். ஓ ஐ சி. நீ எங்க அவனை பார்த்த? இல்ல சார், ஓ அப்படியான்னு இங்கிலீஷ்ல சொன்ன சார், அவ்வளவுதான். நீங்க முதல்ல கிளம்புங்க. என் தலையில நீங்க லஸ்ஸிய கிடையாதீங்க. ஆனா சார், லஸ்ஸி தயிரால தானே பண்ணுவாங்க. என்னால முடியல. கிளம்புங்க. அங்கிள், எனக்கு 7 சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணும். எனக்கு வெண்ணிலா அந்த பெரிய கப்ல போட்டு குடியா. எனக்கு ஒரு ஃப்ரூட் ஐஸ்கிரீம் கொடுங்க. இந்தாங்க காசு. அங்கிள், காசு கூட செல்ஃபியா? நானும் வரட்டுமா?
சார் இது டூப்ளிகேட் சார், இங்கெல்லாம் செல்லாத, எடுத்துட்டு போங்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் என்ன வீட்ல பிரிண்டிங் மிஷினை வச்சிருக்கேன். அப்ப நீங்க தான் பிரிண்ட் பண்றீங்களா? உங்களை தான் இன்ஸ்பெக்டர் பாண்டா தேடிட்டு இருக்காரு. என்ன பார்த்தா திருட்டு நோட் அடிக்கிற மாதிரியா தெரியுது? நம்ம அந்த ஆள் பின்னாடி ஏன் போயிட்டு இருக்கோம்? அவன் கிட்ட ஐஸ்கிரீம் கூட இல்ல. எனக்கு என்னமோ இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. டூப்ளிகேட் நோட் எல்லாம் இவன் தான் மார்க்கெட்ல விட்டுட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் பாண்டாவும் இவனை பத்தி தான் சொன்னாரு. அதனாலதான் இவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா திருட்டு நோட்டை பிடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அத மார்க்கெட்ல யாரும் வாங்கிக்க மாட்டாங்களே. அண்ணே போயிட்டே இருங்க. ஏன் நீங்க நின்னா நாங்க எப்படி உங்களை ஃபாலோ பண்றது? என்னையே ஃபாலோ பண்றீங்க? டாங்கி, உன்னாலதான் அவன் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். இதுல பன்னி என்ன தப்பு பண்ணா? ஏன் அவனை திட்டுற? டேய் டாங்கி, ஜோர்தார் சொல்றது உண்மைதான். தேவையில்லாம எதுக்கு அவங்கிட்ட போய் நாங்க உன்னை ஃபாலோ பண்றேன்னு சொன்னேன். இப்ப அவனை ஜோர்தார வச்சு நாம புடிச்சிடலாம்யா, அதுல டவுட்டே இல்ல. எப்படி? அந்த வாட்சை கட்டிட்டு மறைஞ்சு போக சொல்லி அப்படியே ஃபாலோ பண்ண சொல்லி, அவங்க இடத்துக்கு போறது கால் பண்ண சொல்லி. அதுவும் சரிதான். ஓ பாஸ், இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன். ஜோர்தார் அவனை ஃபாலோ பண்ணு. இந்த மொபைல் நீ அங்க போய் சேர்ந்ததும் எங்களுக்கு ஒரு கால் பண்ணிடு. நாங்க இன்ஸ்பெக்டர் பாண்டாவை கூட்டிட்டு அங்க வந்துடுறோம். சத்தம் கேக்குது, யாரையுமே காணுமே. ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு. சத்தம் வருது, ஆனா இங்க யாருமே இல்லையே. என்ன சவுண்ட் அது? இங்க யாருமே இல்லையே. யாரோ இங்க இருக்கிற மாதிரி எனக்கு ஏன் தோணுது, ஆனா இங்க யாருமே இல்லையே. இத நான் பாஸ் கிட்ட சொன்னா அவர் என்ன பைத்தியம்னு சொல்லுவாரு. நான் அமைதியா இருக்கேன். ஏய், எங்க இருக்க? சீக்கிரமா வந்து என் தலையில மசாஜ் பண்ணி விடு. மசாஜ் பண்ண சொன்னா தலையில ஏன்டா இவ்ளோ ஆயில ஊத்துற? சார், இங்க யாரோ இருக்காங்க. நான் இப்பதான் அவனை பார்த்தேன். உங்க கண்ணாடி வழியா பார்த்தேன். என்னடா சொல்ற? ஆனா என் கணக்கு எதுவும் தெரியலையே. இப்ப எனக்கும் தெரியல, ஆனா கண்ணாடி வழியா பார்த்தனே. இப்ப கூட என் கணக்கு தெரியல. பாஸையே ஏமாத்தலான்னு பாக்குறியா? தெரியுது. தெரியல. நான் உங்ககிட்ட கேட்கல, எனக்கு தெரியுதுன்னு சொல்றேன். எனக்கு கண்ணாடியில தெரியுது. யாரா என்ன அடிச்சது? யார் அடிச்சது? அது டாக். இங்க ஒரு டாக் இருக்கு. பாஸ பார்த்து டாக்னு சொல்றியா? அட உங்கள இல்ல, இப்ப உங்களை அடிச்சதுதான் ஒரு டாக். ஆனா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. நோட்டுகளோட மழை பெய்யுது. டூப்ளிகேட் நோட்டை. உன் ஆட்டம் முடிஞ்சிருச்சு மைக்கு. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். வந்துரு. வைல்ட் அனிமல் அட்டாக் பண்ணுது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்ன இது இப்படி பறக்குது? இந்த
இந்த இடத்துல என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. சார் ஒரு நிமிஷம், எங்க டீம் மெம்பர் இன்னொருத்தர் வரணும். ஜோர்தார் சீக்கிரம் வாயா. இது என்ன மாயஜாலமா இருக்கு? மாயாஜாலம்லாம் இல்ல சார், இந்த வாட்சால தான் நான் மறைஞ்சு போனேன். அப்ப இது மந்திர கடிகாரமா? ஆமா இன்ஸ்பெக்டர் சார், இது சூப்பரான வாட்ச். இதை நீங்க கையோட எடுத்துட்டு போயிருங்க. கெட்டவங்க கைக்கு மாட்டினா அவ்வளவுதான். சார் அத நான் ஒரு வாட்டி போட்டு பாக்குறேனே, நான் எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன் ப்ளீஸ். நீ இருந்தாலே இல்லாத மாதிரி தாயா அர்த்தம். இதுல வாட்ச வேற கட்டிட்டு மறைஞ்சு போகலான்னு வேற சொல்றியா? சொல்லு.